குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபார்மகாலஜியில் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் அந்த ரிலேட்டடான ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கோலினர்ஜிக் சிஸ்டத்தில் மெயின் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டராக இருக்கிறது வந்து அசிடைல் கோலின். இந்த அசிடைல் கோலின் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 5 ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிலீஸ் ஆகிறதுலேருந்து அசிடைல் கோலின் எப்படி ரிலீஸ் ஆகுது, அது என்ன பண்ணுது, தென் ஃபைனலாக எப்படி வந்து அதோட அதாவது டெர்மினேஷன் ஆக்டன் டெர்மினேஷன் எப்படி நடக்குது, அது எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிறத ஒரு 5 ஸ்டெப்பில். ஃபஸ்ட்டு வந்து இம்பல்ஸ் கண்டக்ஷன். இதில் வந்து ப்ரொப்பகேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இன் தி ஆக்சோனல் மெம்பரின். இந்த ஆக்சோனல் மெம்பரினில் ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் நடக்குது. ஆக்ஷன் பொட்டென்ஷியல் எப்போ நடக்கும்னா, ஒரு இம்பல்ஸ் வரும். ஓகேங்களா, ஒரு ஆர்டர் வரும், பிரெயின்லேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் வரும். ஓகேங்களா, எந்த நர்வு, எஃபரண்ட் நர்வ் மூலமாக ஒரு ஆர்டர் வரும், இந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்வுக்கு ஒரு ஆர்டர் வருது. அப்போ ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் நடந்த பிறகு என்னாகும், கால்சியம் அயான்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா உள்ளே வந்து இன்ஃப்ளிக்ஸ் ஆகும். ஓகேங்களா, உள்ளே போகும். கால்சியம் அயான்ஸ் உள்ளே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய வெசிக்கிள்ஸில், இந்த நர்வ் எண்டிங்கில் இருக்கக்கூடிய வெசிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அசிடைல் கோலின் வந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ். இது செகண்ட் ஸ்டெப்பில் நடக்கிறது. கால்சியம் அயான்ஸ் இன்ஃப்ளக்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபியூஷன் சினாப்டிக் வெசிக்கிள் ரிலீஸிங் அசிடைல் கோலின். அதுக்கு அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னா, இந்த அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆன பிறகு ஃப்ரீ அசிடைல் கோலின் வெளியில் வந்துடுது. இந்த அசிடைல் கோலின் எங்கே போயிட்டு ரியாக்ட் பண்ணணும்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், அது வந்து ஐயாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜிஐடியாக இருக்கலாம், இல்லைன்னா ஹார்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த ஆர்கன் வந்து எனி ஆர்கனாக இருக்கலாம். அந்த ஆர்கனில் என்ன இருக்கும், ரிசப்டார்ஸ் இருக்கும். அந்த ஆர்கனோட செல்ஸில் ரிசப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசப்டார் என்ன பண்ணும், அசிடைல் கோலினை அக்செப்ட் பண்ணுது. அசிடைல் கோலின் போய் இந்த இடத்துல பாண்ட் ஆன பிறகு என்ன ஆகும்னா, நமக்கு இந்த ஆக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். இப்போது அசிடைல் கோலின் வந்து ஐயில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது, ஐயில் இருக்கக்கூடிய ஒரு செல்லில் போயிட்டு இந்த மாதிரி பைண்ட் ஆகுதுன்னா அப்போ என்ன நடக்கும், மயாசிஸ் நடக்கும், கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். சரிங்களா, இதே வந்து என்ன ஆகுது, ஹார்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுது, ஹார்ட் ரேட்டை குறைக்கும். இதே வந்து ஜிஐடியில் போயிட்டு ஜாயின் பண்ணுது, மொட்டிலிட்டியை அதிகமாக்கும். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிடேட்டரி ஃபங்க்ஷனாக அல்லது இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷனாங்கிறது எதை பொறுத்து அமையும்னா, எந்த ஆர்கனில் அது போய் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ஆனால் ரிசப்டார் வைஸ் நம்ம பார்க்கும்போது அசிடைல் கோலினுக்கு நமக்கு M1 இருக்குது, M2, M3 இருக்குது. அடுத்தது நிக்கோட்டினிக் ரிசப்டாரில் நிக்கோட்டினிக் NMன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் NN ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிசப்டார்ஸில் எந்த ரிசப்டாரில் போய் இது பைண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்தும் ஆக்ஷன் இருக்கும். அந்த ரிசப்டார்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்கனில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து M1 வந்து ஸ்டொமக்கில் இருக்கும், M2 ஹார்ட்டில் இருக்கும், M3 எதில் இருக்கும், இண்டஸ்டைனு, ஐஏ, பிளாடரு, எல்லா கிளான்ஸு, ரெஸ்பிரேட்டரி, இதெல்லாமே வந்து M3யில் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது NN நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் அசிடைல் கோலினால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த அசிடைல் கோலின் ஃபங்க்ஷன் போது NN வந்து ஒரு ரிசப்டார். அடுத்து NM அது ஒரு ரிசப்டார். NM வந்து மசில் ஓரியன்ட், NN வந்து நிக்கோட்டினிக் ரிசப்டார்லேயே NN டைப் இருக்குது பாருங்கள், அது வந்து கேங்லியானிக், அந்த ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். கேங்லியான்னு ஒரு பார்ட்டில் நர்வில் போயிட்டு அது வந்து அட்ரினலின் செக்ரீஷன் அதிகமாக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை அது வந்து பண்ணும். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். ACH பாயிண்ட்ஸ் டு தி போஸ்டல் ஜங்ஷன் ரிசப்டார் மஸ்கார்னிக் இல்லைனா நிக்கோட்டினிக். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மஸ்கார்னிக் இல்லைனா நிக்கோட்டினிக் ரெண்டில் ஒன்று போயிட்டு ஜாயின் பண்ணுவது. அடுத்தது என்ன ஆகும்னா, போஸ்ட் ஜங்ஷனல் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணுது இல்லைங்களா, ஜாயின் பண்ண என்ன ஆகும், எய்தர் எக்ஸிடேட்டரி இல்லைனா இன்ஹிபிட்டரி ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம சொன்னது மாதிரி தான், ஒன்று செக்ரீஷன் அதிகமாக்கலாம் ரெஸ்பிரேட்டரியில் போய் ஜாயின் பண்ணிச்சுன்னா, அல்லது வந்து ஹார்ட்டை போய் ஜாயின் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும், ஹார்ட்டு ஒரு ரேட்டை கம்மி பண்ணும், ஹார்ட்டோட கன்ட்ராக்ஷன்
ஃபோர்ஸை கம்மி பண்ணும், ஹார்ட்டோட ஏவி கண்டக்ஷனை டைமிங்கை அதிகமாக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் பண்ணும். அடுத்தது பாருங்கள், டெர்மினேஷன். இப்போது வந்து இங்கேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அசிட்டைல் கோலின், நர்வ் எண்டிங்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு இங்கே வந்து ரிசப்டரில் ஜாயின் பண்ணிச்சு, ஒரு ஆர்கனில் ஒரு ஆக்ஷனையும் க்ரியேட் பண்ணிடுச்சு. பேலன்ஸு இந்த அசிட்டைல் கோலின் பெண்டிங் இருக்குது. இப்போ நமக்கு இம்பல்ஸ் வரும்போது தானே, இந்த இம்பல்ஸ் எங்கேருந்து வருதுங்க, எஃபரண்ட் நர்வ் பிரெயின்லேருந்து நமக்கு எஃபரண்ட் நர்வில் தான் நமக்கு வந்து இந்த ஆக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இம்பல்ஸ் வருது. அந்த இம்பல்ஸ் வந்த உடனே ரிலீஸ் ஆகிடும். அந்த இம்பல்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா எகெயின் இருக்கக்கூடிய அசிட்டைல் கோலினை வந்து டெஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா திரும்பவும் நர்வ் எண்டிங் ரீஅப்டேக் பண்ணணும். டெஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளோட பாடியில் இருக்கக்கூடியது தான் என்னதுன்னா அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ்ங்கிற என்சைம். அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ் என்சைம் இருந்துச்சுன்னா டெஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும், இல்லைன்னா என்ன ஆகும்னா இது ரீஅப்டேக் பண்ணி திரும்பவும் இந்த மாதிரி போயிட்டு பால் மாதிரி வெசிக்கிள் மாதிரி உள்ளே போயிட்டு நர்வ் எண்டிங்குள்ளே இருக்கும். இவ்வளோ தான் ஸ்டோரி இதில். ட்ரக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கோலினர்ஜிக்கில் வந்து டைரக்ட் ஆக்டிங் கோலினர்ஜிக் இருக்குது, ஓகேங்களா. அகோனிஸ்ட் ட்ரக்கில் டைரக்ட் ஆக்டிங் அகோனிஸ்ட் இருக்குது, இன்டைரக்ட்லி ஆக்டிங் கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் இருக்குது. டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் அதில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்னா என்ன பண்ணும், இப்போது கோலினர்ஜிக் சிஸ்டம்னா என்னங்க, அசிட்டைல் கோலினை பேஸ் பண்ணி தான் அந்த சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் ஏர்லியராக, அசிட்டைல் கோலின் ரிலீஸ் ஆகுது, போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு. கோலினர்ஜிக் சிஸ்டம் ஃபுல்லாகவே இந்த அசிட்டைல் கோலின்ங்கிற ஒரு கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போது அந்த அசிட்டைல் கோலின் போலவே அகோனிஸ்ட் அதே ரிசப்டாரை போயிட்டு ஜாயின் பண்ணி அசிட்டைல் கோலின் போலவே ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் என்னதுங்க, இந்த டைரக்ட்லி ஆக்டிங் அகோனிஸ்ட். இதில் பாருங்கள் அசிட்டைல் கோலின் கொடுத்துருக்காங்க, தென் வந்து மீத்தாகோலின், கார்பக்கால், பெத்தனகால், இதெல்லாம் டைரக்ட்லி ஆக்டிங் கோலின் எஸ்டர்ஸ். சரிங்களா. அடுத்தது நேச்சுரலி அவைலபிள் இருக்கக்கூடிய அல்கலாய்ட்ஸ் இருக்குது, அதுவும் வந்து இந்த மாதிரி அகோனிஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். அசிட்டைல் கோலின் போலவே ரிசப்டாரில் போய் ஜாயின் பண்ணி அகோனிஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். இது பாருங்கள், மஸ்காரின், பைலோகார்பின், ஏரிகோலின், செவிமைலின், ஓகேங்களா. மஸ்காரின், பைலோகார்பின், ஏரிகோலின், செவிமைலின், இந்த ட்ரக்ஸ் எல்லாமே நமக்கு நேச்சுரலி அவைலபிள் அல்கலாய்ட்ஸ். அகெயின் பாருங்கள், இன்டைரக்ட்லி ஆக்டிங். இது வந்து அசிட்டைல் கோலின் போலவே ஃபங்க்ஷன் பண்ணிச்சு இல்லை, இங்கே இன்டைரக்ட்லி ஆக்டிங்கில் என்னென்னா கோலினெஸ்டரேஸ் என்சைம் இருக்குல்ல, அதை போய் இது பிளாக் பண்ணும். ஆன்டி கோலினெஸ்டரேஸாக இது ஒர்க் பண்ணும். அந்த என்சைம் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே வந்து நமக்கு ஆன்டி கோலினெஸ்டரேஸ் என்சைம் இருக்குது, வர்ற அசிட்டைல் கோலினை இது வந்து டெஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. நம்ம போய் இந்த அசிட்டைல் கோலினெஸ்டரேஸை வந்து நம்ம டெஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுச்சு, பிளாக் பண்ணிடுச்சுன்னா எதுங்க, இந்த ட்ரக்ஸ் நியோஸ்டிக்மின், பைரிடோஸ்டிக்மின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து டெஸ்ட்ரக்ஷன் போய் பண்ணிடுச்சுன்னா, இந்த அசிட்டைல் கோலினை பிளாக் பண்ணிடுச்சுன்னா, அசிட்டைல் கோலினெஸ்டரேஸை பிளாக் பண்ணிடுச்சுன்னா அசிட்டைல் கோலின் லெவல் வந்து அதிகமாகிடும். அப்போவும் அசிட்டைல் கோலினோட ஆக்ஷன் வந்து அதிகமாகும். அப்போ இது இன்டைரக்ட்லி என்ன பண்ணுதுங்க, அதோட ஆக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுது. அப்போ ஃபைசோஸ்டிக்மின், நியோஸ்டிக்மின், பைரிடோஸ்டிக்மின், எட்ரோஃபோனியம், ரிவாஸ்டிக்மின், டோனிபெசில், இந்த ட்ரக்ஸ்லாம் என்னதுன்னா ரிவர்சிபிளி இதை வந்து பிளாக் பண்ணும். இந்த அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ் வந்து ரிவர்சிபிளி கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுக்கும், அப்புறம் விட்டுரும். ஸோ அதான் வந்து என்னதுங்க, ரிவர்சிபிளி. ஃபைசோஸ்டிக்மின், நியோஸ்டிக்மின், பைரிடோஸ்டிக்மின், எட்ரோஃபோனியம், ரிவாஸ்டிக்மின், டோனிபெசில். எகைன் சொல்கிறேன், ஃபைசோஸ்டிக்மின், நியோஸ்டிக்மின், பைரிடோஸ்டிக்மின், எட்ரோஃபோனியம், ரிவாஸ்டிக்மின், டோனிபெசில். அடுத்தது இர்ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டார்ஸ். இர்ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டார்ஸ்னால் பாருங்கள், 2 டைப் இருக்குது. ஒன்று ஆர்கனோபாஸ்பேட்ஸ் இருக்குது, தென் வந்து கார்போமேட்ஸ் இருக்குது. ஆர்கனோபாஸ்பேட்ஸ்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாரத்தையான், மாலத்தையான், சரின், டெபூன், இந்த மாதிரி ட்ரக்ஸ் வரும். இதில் கார்போமேட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அது கார்பாரைல், அப்புறம் ப்ரொபாக்சோர், ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டாகவே இந்த ட்ரக்ஸ் இருக்குது பாருங்கள், பாரத்தையான், மாலத்தையான், சரின், டபூன், கார்பாரைல், ப்ரொபாக்சோர் எல்லாமே வந்து இர்ரிவர்சிபிளி வந்து என்ன பண்ணிவிடுங்க, இதை வந்து பிளாக் பண்ணிவிடும் இர்ரிவர்சிபிளி, ஓகேங்களா. ஸோ வந்து இதுதான் இதோட கிளாசிஃபிகேஷன். ஓகே, இப்போ அசிட்டைல் கோலின் வந்து ஹார்ட்டில் என்ன பண்ணும், ஹார்ட்டில் போயிட்டு பிராடிகார்டியாவை க்ரியேட் பண்ணும், ஹார்ட் ரேட்டை குறைக்கும், ஓகேங்களா. ஹார்ட் ரேட்டை குறைக்கும். நெகட்டிவ் அயனோட்ராப்பினா ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ராக்ஷனோட ஃபோர்ஸை குறைக்கும்.
நெகட்டிவ் குரோனோட்ராபி என்ன பண்ணுங்க, ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது குரோனோட்ராபி. நெகட்டிவ் ட்ரோமோட்ராபின்னா ஏவி கண்டக்ஷனை அதிகமாக்குறது. இதுதான் அதை போய் பண்ணுது. டோட்டலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை கம்மி பண்ணுது, அதோட பவரை வந்து குறைக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் தான். ஐயில் பாருங்கள், இது வந்து மயாசிஸை க்ரியேட் பண்ணுது, ஸ்பாசம் ஆஃப் அக்காமடேஷனை க்ரியேட் பண்ணுது, டிக்ரீஸ் இன்ட்ராகுலர் ப்ரெஷர், கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராகுலர் ப்ரெஷரை குறைக்கிது. ஸோ இது ஒரு என்ன பண்ணுதுங்க, ஒரு பாசிட்டிவான ஆக்ஷனை குறைக்குது. குளுக்கோமா கண்டிஷனில் நம்ம கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அட்ரினர்ஜிக் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆன்டி அட்ரினர்ஜிக் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ கோலினர்ஜிக் அண்ட் ஆன்டி அட்ரினர்ஜிக் ரெண்டுமே வந்து குளுக்கோமா ட்ரக்ஸில் வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், ஸ்மூத் மசில். பிராங்கியில் வந்து ஸ்மூத் மசில்னு பார்க்கும்போது அதில் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுது, செக்ரீஷனை அதிகமாக்குது. ஓகேங்களா, பிராங்கோஸ்பாசத்தை அதிகமாக்குது. அப்போ வந்து ஆஸ்மா கண்டிஷனுக்கு இது கொண்டுட்டு போகுது கிட்டத்தட்ட. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஒரு நெகட்டிவான எஃபெக்டை வந்து லங்ஸில் க்ரியேட் பண்ணுது. தென் பாருங்கள், ஜிஐ ட்ராக்ல இன்க்ரீஸ் த மொட்டிலிட்டி. ஜிஐ ட்ராக்ல என்ன பண்ணுங்கன்னா ஸ்டொமக்காக இருக்கட்டும், இல்லைனா இண்டஸ்டைனாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்குமே, எக்ஸ்க்ரீஷன் வரைக்குமே இது என்ன பண்ணுது, மொட்டிலிட்டியை அதிகமாக்குது. ஸ்மூத் மொட்டிலிட்டியை வந்து அதிகமாக்குது. அப்போ வந்து பெரிஸ்டாலிஸ் மூவ்மெண்ட் அதிகமாகுது. பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த உள்ள நம்மளோட இண்டஸ்டைனில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாம்பு மாதிரி வளைவு நெளிவு கொண்ட ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அதுதான் பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட். அதை வந்து என்ன பண்ணுது, அதிகமாக்குது. தென் பாருங்கள், செக்ரீஷன்ஸையும் அதிகமாக்குது. தென் என்ன பண்ணுதுங்க, இங்கே ஸ்பிங்டர்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஆனஸில் இங்கே ஸ்பிங்டர்ஸ் இருக்கும், அந்த ஸ்பிங்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணி விடுது. அப்போது எம்டியிங், கேஸ்ட்ரிக் எம்டியிங்கை வந்து இது வந்து இன்டைரக்ட்லி இது வந்து இது வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது இதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது இண்டஸ்டைன்லேயும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேயும். அடுத்தது வந்து பிளாடர் பாருங்கள், எக்ஸ்கிரீட்டரி யூரினரி சிஸ்டத்தில் என்ன பண்ணுது, இந்த டெட்ரோசார் மசிலில் வந்து கண்ட்ராக்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, இங்கே வந்து என்ன பண்ணுது, ட்ரெஜோன் மசில் வந்து ரிலாக்ஸேஷன், அதாவது அந்த ஸ்பிங்டர் ஏரியாவில் ரிலாக்ஸேஷன் பண்ணுது. அப்போ மிக்சுரேஷன், யூரின் அவுட்புட் ஆகுது, அதுதான் மிக்சுரேஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்போது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேயும் எல்லாத்தையும் அவுட்புட் பண்ணுது, அண்ட் தென் பிளாடர்லேயும் யூரினரி சிஸ்டத்துலையும் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வருது, அவுட்புட் பண்ணுது. ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட மொட்டிலிட்டி அதிகமாகக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட் தான் பண்ணுது. இப்போ கிளான்ஸ் பாருங்கள், எல்லா கிளான்ஸ்லையுமே என்ன பண்ணுதுங்க, செக்ரீஷனை அதிகமாக்குது. சலைவா செக்ரீஷன் அதிகமாகும், ஸ்வெட்டிங் அதிகமாகும், லாக்ரிமல் செக்ரீஷன் அதிகமாகும், எல்லாத்தையுமே அதிகமாக்குது, இன்க்ளூடிங் பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷன். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஹையர் டோஸ் ஆஃப் அசிடைல்கோலின் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நிக்கோட்டினிக் எஃபெக்ட், இந்த ஃபார்மகாலஜி எஃபெக்ட் அக்கர்ந்தி ஆட்டோனாமிக் கேங்லியா ஸ்கெலட்டல் மசில், தி ஹை டோஸ். ஹை டோஸில் அசிடைல்கோலின் வந்து ரீச் ஆகும்போது என்ன நடக்கும், யூஸ்வலாக என்ன நடக்கும்னு பார்த்தா, இந்த நிக்கோட்டினிக் எஃபெக்ட் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, நிக்கோட்டினிக் எஃபெக்டில் என்ன பண்ணுறது, கேங்லியான் இருக்குது பார்த்தீங்கன்னா, நர்வில் இருக்கக்கூடிய கேங்லியானில் வந்து என்ன பண்ணிவிடும், இது வந்து போய் ஸ்டிமுலேட் பண்ணி நார் அட்ரினலின் செக்ரீஷனை அதிகமாக்கும். நர்வில் இருக்கக்கூடிய கேங்லியான ஸ்டிமுலேஷன் பண்ணுது. எது பண்ணுதுங்க, அசிடைல்கோலின் தான். எந்த ஆக்ஷன் மூலமாக பண்ணுது, நிக்கோட்டினிக் ஆக்ஷன் மூலமாக பண்ணுது. அப்போது இந்த நர்வ் எண்டிங்கில் நார் அட்ரினலின் செக்ரீஷனை அதிகமாக்குது. அப்போ என்ன ஆகும், பிபி வந்து அதிகமாகும். நார் அட்ரினலின் வந்துச்சுன்னா பிபி அதிகமாகும், பிளட் வெசல் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும். ஓகேங்களா, பெரிஃபரல் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும், அப்போ வந்து பிபி வந்து அதிகமாகும். எகைன் பாருங்கள், அட்ரினல் மெடுலாவில் என்ன பண்ணுதுன்னா செக்ரீஷன் இன்க்ரீஸிங். என்ன செக்ரீஷன் இன்க்ரீஸ் பண்ணுது, அட்ரினலின் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் எகைன் சேம் ஃபங்க்ஷன் தானே, இந்த மாதிரியே பிபி வந்து ரைஸ் அப் ஆகும். சரிங்களா, அப்போ அட்ரினலின் அண்டு நார் அட்ரினலின் சிமிலரான ஃபங்க்ஷன் தான் பண்ணும். அது ரெண்டுமே அட்ரினர்ஜிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அடுத்தது பாருங்கள், மசில் கண்ட்ராக்ஷன் பண்ணுது. இனிஷியலாக ஹை டோஸ்க்கு போகும்போது அசிடைல்கோலின் என்ன பண்ணுதுன்னா, இந்த நிக்கோட்டினிக்கில் இது வந்து மசில் கண்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுது. எகெயின் அதிகமான கண்ட்ராக்ஷனுக்கு போகுது, அதான் ட்விஸ்டிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, மசில் வந்து டீபோலரைசேஷன் ஆகுது. அது டீபோலரைசேஷன் என்னென்னா பேரலைசிஸ் ஆகிறது தான். பேரலைசிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, மசில் வந்து மூவ்மெண்ட் ஆகாது, அப்படியே வந்து இதாகிடும். என்ன சொல்கிறதுன்னா, தளர்வு நிலைக்கு போயிடும். அதுதான் வந்து பேரலைசிஸ்ங்கிறாங்க. ACH is not used therapeutically as it is destroyed immediately by the cholinesterase in the plasma. பிளாஸ்மாவில் கோலினெஸ்டேஸ் இருக்குது. பெரிஃபரலாக மட்டும்தான் ஆக்ட் பண்ணும்.
நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் ஆக்ட் பண்ணும். ஆனால் வந்து இதனால் பிளட்டுக்குள்ளே போயிட்டு ஆக்ஷன் க்ரியேட் பண்ண முடியாது. சிஸ்டமிக் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணாது. லோக்கலி செக்ரேட்டிங், லோக்கலி ஆக்டிங், லோக்கலி எதனாவதுன்னா டெஸ்ட்ராயிங், அந்த மாதிரி தான் அது ஒரு ஃபங்க்ஷனில். ஆட்டோகாய்ட்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்தது தெரப்யூட்டிக். அதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் கிளினிக்கல் யூசஸ் இருக்குது. பைலோகார்பின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு குளுக்கோமாவுக்கு இது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுது. ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 0.5 to 4% ட்ராப்ஸாக வருது. ஸோ வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் தி ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமா. ஓப்பன் ஆங்கிள்னால் க்ரானிக் குளுக்கோமாவை தான் ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமான்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள் செரோஸ்டோமா. செரோஸ்டோமாங்கிறது வந்துட்டு என்னென்னா ட்ரை மவுத் தான் செரோஸ்டோமியா. இந்த செரோஸ்டோமியாவில் வந்து என்ன கொடுக்குறாங்க, பைலோகார்பின் தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இன்னொரு நேம் வந்து என்ன சிண்ட்ரோம்னா சிஜோக்ரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து என்னதுங்க, செரோஸ்டோமியாவுக்கு இன்னொரு நேமு. சிஜோக்ரன்ஸ் சிண்ட்ரோம்ஸ் இருக்கும்போது ஒன் ஆஃப் தி சிம்டமாக செரோஸ்டோமியா வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம், பைலோகார்பின் இஸ் த ட்ரீட்மெண்ட். பைலோகார்பின் வந்து சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை நம்ம குளுக்கோமாவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு கான்ட்ரா இண்டிகேட்டட் கண்டிஷன். ரைட்டா? அடுத்தது நியோஸ்டிக்மின். செகண்ட் பாக்ஸ் பாருங்கள், நியோஸ்டிக்மின் இன்டைரக்ட் ரிவர்சிபிள். நியோஸ்டிக்மின் பார்த்தோம் இல்லைங்களா கிளாசிஃபிகேஷனில், இன்டைரக்ட் அண்டு ரிவர்சிபிள். இங்கே இருக்குது பாருங்கள், ரிவர்சிபிள் அண்டு இன்டைரக்ட். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுதுங்க அது ஆக்ஷனு, மயஸ்தீனியா கிராவிஸில் வந்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. மயஸ்தீனியா கிராவிஸில் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. 3 to 4 hours வந்து மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. யூரினரி ரிட்டென்ஷன். அப்போ என்ன ஆகுதுங்க, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து என்ன ஆகுதுங்க, ஆக்சுவலாக வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு யூரினரி வந்து ரிட்டென்ஷன் ஆகிடும், வெளியில் வராது. அந்த மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கும். மேபி ப்ரீ அனஸ்தட்டிக் அட்ரோபின் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ணி நமக்கு நார்மலாக வந்து அந்த மொட்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து வெளியில் யூரின் அவுட்புட் வர வைக்கிறதுக்காக நியோஸ்டிக்மின் யூஸ் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேரலைட்டிக் இலியஸ் இப்படி ஒரு கண்டிஷன். அப்புறம் கோப்ரா பைட்டில் வந்து அர்ஜென்ட் தெரப்பியாக கொடுக்குறாங்க. அர்ஜென்ட் ட்ரீட்மெண்ட் தான் கோப்ரா தெரப்பியில் நியோஸ்டிக்மின் யூஸ் ஆகுது. அடுத்தது எட்ரோஃபோனியம் பாருங்கள். எட்ரோஃபோனியம் உங்களுக்கு தெரியும், டயக்னோசிஸ் ஆஃப் மைஸ்தீனியா கிராவிஸ் தான் எட்ரோஃபோனியம். ஷார்ட் டூரேஷன் 10 minutesல வந்து டிஃப்ரென்ஷியேட் மைஸ்தீனிக்ஸ் வெர்சஸ் தி கோலினர்ஜிக் கிரிசிஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். ஓகேங்களா? அப்போது மைஸ்தீனியா கிராவிஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எட்ரோஃபோனியம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன ஆகுதுங்க, இதில் வந்துட்டு ஆர்கனோஃபாஸ்பரஸ் பாய்சனிங் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது irreversible inhibition of ACH leading to the ACH accumulation. ஓகேங்களா? அசிட்டல் கோலின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், irreversible பிளாக் பண்ணிடும் இந்த ஆர்கனோபாஸ்பரஸ். என்ன ஆகும், அப்போது அசிட்டல் கோலின் வந்து டூ ஹை லெவலுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும், இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஹார்ட்டில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே தான் ரிப்பீட் ஆகும், கொஞ்சம் ஹையஸ்ட்டாக வரும் அதே ஆக்ஷன்ஸ். பின் பாயிண்ட் பப்பிள்ஸ், அங்கே மயாசிஸ் வந்துச்சு இல்லைங்களா, மயாசிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பின் பாயிண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஒரு நீடிலோட ஷார்ப்னஸ் மாதிரி இந்த இடத்துல டாட் ரொம்ப சின்னதாக இருக்கும். பின் பாயிண்ட் பப்பிள்ஸ்னு ஒரு கண்டிஷனு. தென் எக்ஸசிவ் செக்ரீஷன், ஃப்ரோத்திங், என்னாவும் வாயில் அப்படி நுரத்தழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரோத்திங் வரும். செக்ரீஷன்ஸ் அதிகமாகிடும், சலைவரி செக்ரீஷன்ஸ் அதிகமாகிடும். தென் என்ன ஆகுது பாருங்கள், ப்ராங்கோஸ்பேசம் ஆகும், அப்போது காஃபிங் அதிகமாகும், ப்ரீத்திங் ட்ரபுள் வரும். அடுத்தது இன்கான்டினன்ஸ். என்ன வந்து நம்ம சொல்லுவோம், மொட்டிலிட்டியை வந்து யூரினரி மொட்டிலிட்டியை வந்து அதிகமாக்கும் இல்லைங்களா, பிளாடரில் டெட்ரோசார் மசிலில் மொட்டிலிட்டியை அதிகமாக்கிட்டு ஸ்பிங்க்டரை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா இன்கான்டினன்ஸ், யூரின் அப்படியே போயிடுவாங்க. தென் பாருங்கள், நிக்கோட்டினிக் ஆக்ஷனில் என்ன பண்ணுது பாருங்கள், மசில்ஸ்லாம் வந்து ட்ரெமர் ஆகும், அப்போ வந்து ஃப்ளாசிகுலேஷன் ஆகும், அதான் பேரலைசிஸ் கண்டிஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதாகும், கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகும், அப்புறமா ஃபைனலி பேரலைசிஸ் கண்டிஷனுக்கு போயிடும். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் பாருங்கள், ரெஸ்பிரேட்டரி வந்து நின்று போயிடும், பேரலைஸ் ஆகிடும் அந்த மசில்ஸும். இதெல்லாம் வந்து இதோட ஹெவியஸ்ட்டு என்ன சொல்கிறதுன்னா சைட் எஃபெக்ட்ஸாக இருக்குது ஆர்கனோபாஸ்பரஸோட ஒரு அந்த பாய்சனிங் ஆகும்போது. ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு சக்ஷன் லீவேஜ். ஓகேங்களா? சக்ஷன் லீவேஜ் பண்ணுறாங்க. பாய்சன்ஸை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஏர்வே மூலயமா அதை வச்சு சக்ஷன் லீவேஜ் எடுத்துடுறாங்க, கொஞ்சம் சக் பண்ணி வெளியில் எடுக்குவாங்க. அடுத்தது என்ன ஆகுது பாருங்கள்,
அட்ரோபின் ஐவி கொடுக்குறாங்க. அட்ரோபின் ஐவி வந்து லைஃப் சேவிங் ட்ரக்காக இருக்குது. இந்த ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங் கண்டிஷனில் பிளாக்ஸ் தி மஸ்கார்னிக் எஃபெக்ட். மஸ்கார்னிக் எஃபெக்ட் எங்கெங்கே இருக்குது நம்ம பார்த்தோம். ஸ்டொமக்கில் இருக்குது, செக்ரீஷன்ஸில் இருக்குது, எல்லா செக்ரீஷன்ஸ் இன்க்ளூடிங் பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷன், அப்புறமா வந்து அது ஜிஐடி செக்ரீஷன், பிளாடர் இன்கான்டினன்ஸ் எல்லாமே இந்த இது எல்லாமே மஸ்கார்னிக் எடுத்தாங்க பாருங்கள். இது வந்து மஸ்கார்னிக்கு தான். அடுத்தது செகண்டு மஸ்கார்னிக்கு, தேர்டு மஸ்கார்னிக்கு, இன்கான்டினென்ட் மஸ்கார்னிக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து மஸ்கார்னிக் எஃபெக்ட் தான். இதுதான் நிக்கோட்டினிக் எஃபெக்ட்டு. ஃபஸ்ட்டு மஸ்கார்னிக் எஃபெக்டை ரிலீவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்காக இருக்கக்கூடிய அட்ரோபினை கொடுக்குறாங்க, ஐவியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம ப்ராலிடாக்சிம் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராலிடாக்சிம் தான். ப்ராலிடாக்சிம் என்னென்னா ஏர்லியராக கொடுத்துடணும். ஓகேங்களா? ஏர்லியராக கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு சக்ஷன் லீவேஜ், செகண்ட் அட்ரோபின், தேர்டு தான் ப்ராலிடாக்சின். பட் ஆனால் ப்ராசஸ் வந்து ஏர்லியாக பண்ணணும். அப்போ பண்ணால் தான் என்ன ஆகுங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். இதோட இந்த என்ன என்சைம் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அசிடைல் கோலினெஸ்டரேஸை ரீஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம குயிக்காக இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு தேர்ட் ஸ்டெப் இந்த ப்ராலிடாக்சின் 1 கிராம் ஐவி நம்ம கொடுத்துடணும். அடுத்தது பாருங்கள், ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னு பார்த்தோம்னா மஸ்கார்னிக் ஆன்டகோனிஸ்ட். மஸ்கார்னிக் ஆன்டகோனிஸ்ட்டில் அசிடைல் கோலினுக்கு எகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஓகேங்களா? அது வந்து அட்ரோபின், ஹைசோசின் ரெண்டுமே நேச்சுரல் அல்கலாய்ட்ஸ். என்ன ஆகுதுங்க? நேச்சுரல் அல்கலாய்ட்ஸ் ரெண்டுமே வந்து அட்ரோபின் அதாவது அசிடைல் கோலினுக்கு ஆப்போசிட் ஆக்ஷனு கிரியேட் பண்ணக்கூடியது, ஆன்டகோனிஸ்டாக இருக்குது. அடுத்தது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்குது. அது வந்து டார்கெட்டட் யூஸ்க்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ட்ரக்ஸ்னு பார்த்தோம்னா ட்ராபிகமைட், ஹோமோட்ரோபின் ரெண்டுமே வந்து எக்ஸாம்ஸ் ஆக்சுவலாக ஐயை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் இப்போ எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க ஐயில். அப்போ வந்து நமக்கு இந்த ட்ரோபிகமைட் அண்டு ஹோமோட்ரோபின் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆன்டி ஆஸ்மாட்டிக்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது இப்ரோட்ரோபியம் ப்ரோமைட் அண்டு ட்ரையோட்ரோபியம் ப்ரோமைட். இப்போ கோலினர்ஜிக் ஆக்ஷனால் ஒரு ஆஸ்மாட்டிக் கண்டிஷன் வருதுன்னா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்ரோட்ரோபியம் ப்ரோமைடும் ட்ரையோட்ரோபியம் ப்ரோமைடும் கொடுப்பாங்க. அப்புறம் ஆன்டிஸ்பாஸ்மோடிக்கில் என்னதுங்க, டைசைக்ளமின் கொடுக்குறாங்க. ஜிஐயில் இருக்கக்கூடிய ஹை மோட்டிலிட்டியை இது வந்து நல்லாவே கம்மி பண்ணும். அடுத்தது யூரினரி பிளாடரில் வந்துட்டு இன்கான்டினன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பர்னிங் மிக்சரேஷன் இருந்துச்சுன்னா ஃப்ளோவாக்சைட் கொடுப்போம். ஓகேங்களா? ஆக்சிபியூட்டனின் கொடுப்போம், டோல்டிரோடின் கொடுக்குறோம். இந்த 3 ட்ரக்ஸும் கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்தது வந்து ஆன்டி பார்க்கின்சோனியன் ட்ரக் இருக்குது. அது பென்ஸ்ட்ரோபின். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆன்டி கோலினர்ஜிக்கில் ஒரு ஆன்டி பார்க்கின்சோனியன் ட்ரக் இருக்குது. இது வந்து பென்ஸ்ட்ரோபின். அடுத்தது பார்ப்போம் அட்ரோபின் ப்ரொஃபைல். இதில் வந்து அட்ரோபின் வந்து என்ன பண்ணுது பாருங்கள், ஐயில் வந்து என்ன பண்ணுது, மிட்ரியாசிஸ் கிரியேட் பண்ணுது, டைலட்டேஷன் ஆஃப் பப்பிள் பண்ணுது, சைக்ளோப்ளீஜியா பண்ணுது, பிளட் விஷன் கொடுக்குது. எல்லாமே ஒரே ஆக்ஷன் தான், அதை வந்து வேர்டிங்கில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சைக்ளோப்ளீஜியா பண்ணும்போது என்னாகும், லாங் விஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடும், ஷார்ட் விஷன் தெரியாது. ஸோ பிளட் விஷன் இருக்கும். ஃபார் நியர் விஷன் தான் பிளட் விஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இப்போ ஸோ டைலட்டேஷன் பண்ணுறதுனால என்னாகும், ஷார்ட் விஷன், லாங் விஷன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, ரொம்ப ஓவர் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, மயோசிஸ் கண்டிஷனுக்கு போகும் இல்லைங்களா நம்ம கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது, மெமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது, அப்போ என்ன ஆகும்னா ஷார்ட் விஷன் மட்டும் தான் தெரியும், லாங் விஷன் தெரியாது. ஜஸ்ட் ஆப்போசிட், அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் செக்ரீஷன். இப்போ வந்து சலைவரி செக்ரீஷன் இருக்குது இல்லைங்களா, ஸ்வெட் செக்ரீஷன் இருக்குது, ப்ராங்கியல் செக்ரீஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா கம்மி பண்ணுது, ட்ரையிங் பண்ணிடுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் ஹார்ட்டில் வந்து டாச்சிகார்டியா போகுது இல்லைங்களா, அதை வந்து இது வந்து என்ன பண்ணுது, பிளாக் தி வேகல் டோன். எஸ், டாச்சிகார்டியாவுக்கு தான் கொண்டு போகும். இது ஹார்ட் ரேட்டை அதிகமாக்கும். அந்த குரோனோட்ராபி, ஐனோட்ராபி, ட்ரோமோட்ராபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஹார்ட்டில் அந்த 3 ஃபங்க்ஷனுமே அதிகமாக்கும். ரேட் ஆஃப் ஹார்ட் ரேட்டு, ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன், ஏவி கண்டக்ஷன் எல்லாத்தையுமே அதிகமாக்குது. அடுத்தது பாருங்கள் ஜிஐ, ஸ்மூத் மசில்ஸில் என்ன பண்ணால் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? கான்ஸ்டிபேஷன் சைட் எஃபெக்ட், ஆனால் இது ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும், மொட்டிலிட்டியை குறைச்சிரும். ஓகேங்களா? ஸ்பிங்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். ஸ்பிங்டர்ஸ் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணும். அப்போது வெளியில் மூவ் ஆகி வெளியில் வராது, எல்லாத்தையும் உள்ள ஸ்டக்காக வைக்கும். ரிலாக்ஸேஷன், கான்ஸ்டிபேஷன், பிராங்கோ டைலட்டேஷன். ஓகேங்களா? பிராங்கஸில் என்ன பண்ணுதுங்க, டைலட்டேஷன் பண்ணுது. பிக்சர் கொடுக்கல பார்த்துக்கோங்க. லங்ஸில் என்ன பண்ணுது, பிராங்கோ
டைலட்டேஷன் ஆக்ஷன் பண்ணுது, ரிலாக்ஸேஷன் பண்ணுது. அடுத்தது மைல்டு எக்ஸிட்டேஷன் பண்ணுது. தெரப்பியூட்டிக் வந்து பார்க்கும்போது பிரெயினில் வந்து என்ன ஆகுது, ஓகே பிரெயினில் என்ன பண்ணுதுங்க, மைல்டு எக்ஸைட்மெண்ட் கண்டிஷனுக்கு கொண்டு போகுது. அப்புறமா ஹாலுசினேஷன், ஓகேங்களா, ஒரு மாதிரி குழப்பமான மனநிலைக்கு கொண்டுட்டு போகுது, ஹாலுசினேஷனுக்கு கொண்டு போகுது. அடுத்தது அட்ரோபின், அதோட டோஸ் ஓரியன்ட் வந்து என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். இது பார்ப்போம் ஒரு டைம். 0.5 மில்லிகிராம் கொடுக்குறீங்க, லெவல் 1 லோவஸ்ட் டோசேஜ் கொடுக்குறீங்க. 0.5 அரை கிராம் கொடுக்குறீங்கன்னா, இல்லை 0.5 மில்லிகிராம், மில்லிகிராம்லேயே ஆஃப் தான் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, ட்ரைனஸ் ஆஃப் மவுத், ஸ்வெட்டிங், ஓகே ஸ்வெட்டிங் இன்ஹிபிஷன் ரெண்டுமே நடக்குது. செக்ரிஷன்ஸை கம்மி பண்ணுது மவுத்தில், அப்புறம் ஸ்வெட்டிங். ரெண்டாவது பாருங்கள், 1 மில்லிகிராம் ஆக்குறோம். 1 மில்லிகிராம் ஆக்கினோன்னு என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட், தேர்ஸ்ட், தாகத்தையும் அதிகமாகுது, ஹார்ட் ரேட் அதிகமாகுது. மைல்டு பப்பிள் டைலிட்டேஷன், லைட்டாக பப்பிள் வந்து டைலிட் ஆகுது. தேர்டு பாருங்கள், தேர்ட் லெவலில் 2 மில்லிகிராம் கொடுக்குறோம். பால்பிட்டேஷன், ஹார்ட் ரேட் ரேப்பிட்டாக அடிக்குது, ஓகேங்களா, பால்பிட்டேஷன் வந்துடுது. தென் வந்து என்ன ஆகுதுங்க, ட்ரை மவுத் வந்து மார்க்டு, இன்னும் கொஞ்சம் வந்து குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. பிளட் விஷன் வந்து அதிகமாகுது, ஏன்னா மிட்ரியாசிஸ் வந்து அதிகமாகும் இல்லைங்களா, அப்போ பிளட் விஷன் ஆகுது. அப்போ 2 மில்லிகிராமில் தான் பிளட் விஷன் வருது, 2 மில்லிகிராம் தான் ஹார்ட் ரேட் வந்து ரேப்பிட்டாக வருது, பால்பிட்டேஷன் லெவலுக்கு போகுது. எகெயின் பாருங்கள், 5 மில்லிகிராம் இது பண்ணும்போது டிஃபிகல்ட் ஸ்பீக்கிங், ஸ்வாலோவிங், ஃபேட்டிக், ஹாட், ட்ரை ஸ்கின்னு, யூரினரி ரிட்டென்ஷன், ஓகேங்களா. ட்ரை ஸ்கின்னில் வந்து என்ன ஆகுதுங்க, ஹீட் அதிகமாகும், ஓகேங்களா. அடுத்தது வந்து ஃபேட்டிக் வந்துடும், யூரினரி ரிட்டென்ஷன் வந்துடும். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச எஃபெக்ட் தான். ஆனால் அது வர்றது வந்து எப்போன்னா 5 மில்லிகிராமில் தான் இந்த யூரினரி ரிட்டென்ஷனுங்கிற கண்டிஷனுக்கு போகுது. அகெயின் பாருங்கள், 10 மில்லிகிராம் ப்ளஸ் அட்ரோப் என்ன ஆகும், பல்ஸ் வந்து வீக் ஆகிடும், சாரி ரெட் ஆஸ் அ பீட், ஓகேங்களா, ரெட் ஆஸ் அ பீட், ஸ்கின்னு ரெட் கலராக வந்துடுதுங்கிறாங்க, ரெட் ஆஸ் எ பீட் கலருக்கு வருதுங்கிறாங்க. தென் வந்து அட்டாக்சியா வரும், ஹாலுசினேஷன், கோமா. இந்த அளவுக்கு இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. மில்லிகிராம் வைஸ் நம்ம அது பார்த்துருவோம். ஆன்டிகோலினர்ஜிக்கில் வந்து இண்டிகேஷன்ஸ் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ரீ அனஸ்தட்டிக்கில் ரெடியூஸ் தி செக்ரீஷன், ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அனஸ்தடிசியா கொடுப்பாங்க. அனஸ்தீசியாவுக்கு முன்னாடி செக்ரீஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு அட்ரோபின் கொடுக்குறாங்க. செகண்ட் பாருங்கள், பிராடிகார்டியா, ஹார்ட் ரேட் அதிகம் பண்ணணுமா அப்போ கொடுக்குறாங்க பிராடிகார்டியா கண்டிஷனில். அடுத்தது ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங் ஆகிடுச்சா ஆன்டிடியூட்டாக கொடுக்குறாங்க, ஐவியில் கொடுக்குறாங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மோஷன் சிக்னஸில் ஸ்கோபாலமின்கிற ஒரு அட்ரோபின் டெரிவேட்டிவாக இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிஹைண்ட் தி இயரு, நம்ம இந்த பிளேசஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம், எங்கெங்கே வந்து இந்த டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ் வந்து போடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிஹைண்ட் தி இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கோபாலமின்க்கு பேச்சஸ் மோஷன் சிக்னஸ். அடுத்து ஆப்தால்மிக்கில் வந்து ரெஃப்ராக்ஷன் டெஸ்டிங், மெட்ரியாசிஸ் கிரியேட் பண்ணுது, டெஸ்டிங்க்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம், ரெஃப்ராக்டரி டெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். மேஜர் கான்ட்ராண்டிகேஷன் பாருங்கள், குளுக்கோமாவுக்கு வந்து இன்ட்ராகுலர் டென்ஷன் வந்து ரொம்ப வந்து அதிகமாகிடும், டேஞ்சரஸ். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கோலினர்ஜிக் யூஸ் பண்ணலாம், ஆன்டி கோலினர்ஜிக் யூஸ் பண்ண முடியாது, அட்ரினர்ஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஆன்டி அட்ரினர்ஜிக் யூஸ் பண்ணலாம். இதான் வந்து குளுக்கோமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு அந்த கேட்டகரிஸ். அடுத்தது பார்க்கும்போது நமக்கு ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபி, இவங்களுக்கும் வந்து யூரினரி ரிட்டென்ஷன் வந்து அதிகமாக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரோஸ்டாட் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுங்க, யூரினரி அவுட்ஃப்ளோ கம்மியாக இருக்கும், எகெயின் இது வந்து டேஞ்சரஸ் ஆக்கிரும் சுச்சுவேஷன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு கான்ட்ராண்டிகேஷன் அட்ரோபின், நாட் ஓன்லி அட்ரோபின், இந்த ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சிந்தட்டிக் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா நமக்கு ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு 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 எஃபெக்ட் க்ரியேட் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, சம் மெடிசன்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. இப்போது ட்ரையோட்ரோபியம், இப்ரோட்ரோபியம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து என்னதுங்க, நமக்கு வந்து சிந்தட்டிக் ட்ரக்கு, பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்து நம்ம கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம், டைலட்டேஷன் கொடுக்குது, எஃபெக்ட் செக்ரீஷனை கம்மி பண்ணுது, ஆஸ்மாவுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் ஆஸ்மா மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள், ஃப்ளோவாக்செட், ஆக்சிபியூட்டனின், இது வந்து என்ன ஆகுதுங்க,
ரிலீவ்ஸ் த பிளாடர் ஸ்பேசம். பிளாடரில் வந்துட்டு ஒரு பெயின் இருக்கு இல்லைங்களா, ஸ்பேசம் இருக்கா, அந்த வந்து அதை வந்து சரி பண்ணுது. அப்புறம் யூரினரி அர்ஜென்சி இருக்கிற மாதிரியே இருக்கும், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் யூரின் வந்து அப்படியே போயிடுவாங்க, இன்கான்டினன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ அந்த கேத்தட்டர் போட்டுட்டு எடுத்த பிறகு ஒரு ஸ்பேசம் இருக்கும் இல்லைங்களா, ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது யூரினரி கேத்தட்டர் போட்டு எடுத்த பிறகு அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறது வந்து ஃப்ளாவாக்சைட் அண்ட் ஆக்சிபியூட்டினின். அடுத்தது வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினலில் பாருங்கள், ப்ரொப்பாந்தலின் வந்து என்ன பண்ணுதுங்க, ரெடியூஸ் தி ஆசிட் அண்ட் மொட்டிலிட்டி. ரெண்டு ஃபங்க்ஷனையும் வந்து அட்ஜங்க்ட் இன் தி பெப்டிக் அல்சர் ட்ரீட்மெண்ட்டில் அட்ஜங்க்ட். இது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இல்லைங்களா. ரைட். அடுத்தது டாக்ஸிகாலஜின்னு பார்த்தோம்னா அட்ரோபின் பெலடோனா பாய்சனிங்கில் என்ன ஆகுது, சிம்டம்ஸ். ஓகேங்களா. ட்ரை மவுத்து, டிஃபிகல்ட்டி ஸ்வாலோயிங், ஹாட், ரெட், ட்ரை ஸ்கின்னு, இது வந்து ஸ்கார்லெட் ரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கண்டிஷனை க்ரியேட் பண்ணுது பெலடோனா பாய்சனிங். அப்புறம் என்ன பண்ணுதுங்க, பப்புள்ஸ் டைலேட் ஆகும். நமக்கு தெரியும் இல்லைங்களா, இது வந்துட்டு மிட்ரியாட்டிக் வந்து கொண்டு போவோம், சைக்ளோப்ளீஜியா. அடுத்தது வந்து பார்க்கும்போது ஹைப்பர் பைரெக்சியா, ஹீட் வந்து ஸ்கின்னோட ஹீட்டை வந்து அதிகமாகும், பாடியில் டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஹைப்பர் பைரெக்சியா. அப்புறம் ஹாலுசினேஷன் வரும், டெம்பரேச்சர் ஓரளவுக்கு மேலே போனால் ஹாலுசினேஷன் அதோட அசோசியேட்டட் தான். ட்ரீட்மெண்ட் பாருங்கள், கேஸ்ட்ரிக் லீவேஜ் வித் டானிக் ஆசிட், இது ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். கோல்டு ஸ்பாஞ்சிங் கொடுக்குறாங்க, ஏன்னா அந்த ஹைப்பரெக்சியா இருக்குல்ல, அதனால் கோல்டு ஸ்பாஞ்சிங் கொடுத்து பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக குறைக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஃபைசோஸ்டிக்மின் தான் இதுக்கு வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ், ஆன்டிடோட். ஓகேங்களா. அடுத்தது ஃபைசோஸ்டிக்மின் கிராசஸ் தி பிளட் பிரெயின் பேரியர் அண்டு நியோஸ்டிக்மின் டஸ் நாட் கிராஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பார்த்துக்கணும். எங்கேன்னு பாருங்கள், ஐயில் இதோட ஃபங்க்ஷன் என்ன, பைலோகார்பின் இருக்குது. பைலோகார்பின் என்ன பண்ணுதுங்க, மயாசிஸ் கிரியேட் பண்ணுது, கோலினர்ஜிக். இப்போ கோலினர்ஜிக் வெர்சஸ் ஆன்டிகோலினர்ஜிக், அது எப்படி வந்து நமக்கு மயாசிஸ் மிட்ரியாசிஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். கண்ட்ராக்ஷன் ஆஃப் சிலியரி மசில், ஸ்பேசம் ஆஃப் அகாமடேஷன். ஓகேங்களா. ஓப்பன் கேனல் ஆஃப் ஸ்லிம். இப்போ என்னாவது, இன்ட்ராகுலர் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு அதில் இருக்க ஃப்ளூயிடை ட்ரைனேஜ் பண்ணுது. அது மூலமாக என்ன ஆகுதுங்க, லோவர் தி இன்ட்ராகுலர் ப்ரெஷர் தான் ஐஓபின்னு கொடுத்துருக்காங்க. குட் ஃபார் தி குளுக்கோமா, இது வந்து பேட் ஃபார் தி குளுக்கோமா. இது எங்கே ஒர்க் பண்ணுது, கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி சிலியரி மசில், இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணுது. சிலியரி மசில் இருக்கு இல்லைங்களா, சிலியரி பாடிம்பாங்க இதை. இந்த இடத்துல வந்து கண்ட்ராக்ஷன் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இந்த இன்ட்ராகுலர் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது, சிலியரி மசிலில் வந்து என்ன ஆகுதுங்க, பேரலைசைஸ் பண்ணிடுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலியரி மசில்ஸை பேரலைசைஸ் பண்ணுது. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஃப்ளூயிட் வந்து அவுட்ஃப்ளோ ஆகிறது கம்மியாகுது. இன்டர்னலாக ஐயில் வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் ஆகுது, ஐயோட ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது பாரலைஸ் ஆஃப் சிலியரி மசில்னாலே சைக்ளோபிலீஜியாங்கிற கண்டிஷன், இந்த மிட்ரியாட்டிக் கண்டிஷனில் ஒரு கண்டிஷன். ஓகேங்களா. லாங் விஷன் மட்டும்தான் தெரியும், ஷார்ட் விஷன் தெரியாது. அடுத்தது ஆன்டிடோட் பாருங்கள், ஓபி பாய்சனிங்கில் அதாவது வந்து அட்ரோபின் கொடுக்குறோம், ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங்கில் வந்து அட்ரோபின் கொடுக்குறோம், அப்புறம் ப்ராலிடாக்சின், ரெண்டுமே கம்பைன் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறோம். இது வந்து ரீஆக்டிவேஷன் ஆஃப் அசிடைல் கோலினிஸ்டேஸ். அட்ரோபின் வந்து என்னதுங்க, ஆன்டிகோலினர்ஜிக் ஆக்டிவிட்டி, எஸ்பெஷலி ஃபார் தி மஸ்கார்னிக். அடுத்து அட்ரோபின் பாய்சனிங்கில் என்ன பண்ணுறோம், ஃபைசோஸ்டிக்மின் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. இதுதான் பிளட் பிரெயின் பேரியரை வந்து கிராஸ் பண்ணும், நியோஸ்டிக்மின் வந்து கிராஸ் பண்ணாது. அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க அட்ரோபின் பாய்சனிங்க்கு. மைஸ்தினியா கிராவிஸ் பாருங்கள், எட்ரோஃபோனியம் வந்து ஷார்ட் ஆக்டிங்கு. ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா நியோஸ்டிக்மின் தான் ட்ரீட்மெண்ட்டு. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், வைட்டல் சைன்ஸ் ரூல். இப்போ கோலினர்ஜிக்னா என்ன ஆகுங்க, நார்மலாக பிராடிகார்டியா பண்ணும், ஹைப்போடென்ஷன் பண்ணும். ஆன்டிகோலினர்ஜிக் நம்ம டாச்சிகார்டியா பண்ணும், பிபியை அதிகமாகும். ஏன்னா வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனையும் பெரிஃபரல் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனையும் இது பண்ணுது. ஆன்டிகோலினர்ஜிக் பெரிஃபரல் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாது, டாச்சிகார்டியா கிரியேட் பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா. அட்ரினர்ஜிக் தான் வந்து பெரிஃபரல் வேசோ டைலிட்டேஷன் பண்ணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில். கோலினர்ஜிக் ஓரியன்டாக உள்ளது. ஓரளவுக்கு ஒரு அவுட்லைனு டெஃபினட்டாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஸ்லோவாக இன்னொரு முறை பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கிளாரிஃபை ஆகிக்கும். ஓகேங்களா. படிக்கிற மாதிரி இது ஒரு மெத்தடு தான், வீடியோ வாட்சிங் வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு தான். ஓகேங்களா. டெஸ்ட்டு வரும், போட்டு பாருங்கள். தேங்க்யூ.